வர்ணேஷோட காது குத்தி வீடியோ தான் இது. வர்ணேஷ் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி செம்ம ஜாலியாக மொட்டை அடிக்கிறதுக்கு சேட்டை பண்ணிவிட்டு, சாக்லேட் கொடுத்தா தான் சேட்டை பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மொட்டை அடிக்கிறதெல்லாம் நல்லா ஜாலியாக மொட்டை அடிச்சுட்டு செம்ம எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கான்னு பாருங்கள் எல்லாருமே. பார்க்க வீடியோ வந்து காமெடியாக இருக்கும். வர்ணேஷ் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அழுவல, காது குத்துறதுக்கு அழுவல. ஆனால் அவன் அழுதது எதுக்குன்னா, அவனுக்கு பூன்னா பிடிக்காது. பூ சுத்தமாக பிடிக்காது அவனுக்கு. பூ கீழே கிடந்தா கூட அதை கையெல்லாம் எடுக்க மாட்டான். அவனுக்கு மாலையை கழுத்தில் போட்டு விடவோ 2 சைடும் குறுக்கு மாலையை அவனால் அதை தாங்கவே முடியல. செம்ம ரகலை வச்சுட்டான். மாலையை கழட்டுனாதான் போச்சுன்னு. சரி நான் அவசரமாக அவனுக்கு காது மொட்டை அடித்து காது குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை கழட்டி விட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆனார். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிற வரைக்கும் செம்ம ஜாலியாக இருந்தான். அவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடித்து முடிக்கிறதுக்குள்ளே வர்ணேஷ் எத்தனை சாக்லேட் சாப்பிட்டான்னு பாருங்கள். சரி சாக்லேட்டே அதிகம் கொடுக்கறதில்ல, பூச்சிப்பல் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அல்வாமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவன் போக்கில் விடணுங்கிறதுக்காக மொட்டை அடிக்கிறதுக்கு எத்தனை சாக்லேட் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனும் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க அப்பாட்ட கேட்டு சேதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தான் பாருங்கள். ஆனால் ஆரம்பிப்பான் பாருங்க ரகலைய. அவன் எதுக்கு காது குத்துறதுக்கு தான் அழுவான்னு நினச்சோம். கடைசியில் அவன் காது குத்துறதுக்கெல்லாம் எறும்பு கடிச்ச மாரி சாதாரணமாக விட்டுட்டான். அவன் அழுததே எதுக்குன்னா மொட்டை அடித்து காது குத்துறதுக்கெல்லாம் கிடையாது. அவனுக்கு பூ பிடிக்காது. ஏன் மாலை போட்டீங்க அப்படிதான் அவர் ரகலை வச்சார். மாலையை கழட்டுனாதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மாலையை கழட்டினதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிலாக்ஸ் ஆனான். பாருங்க, மறுபடியும் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு செம்ம சேட்டை. வர்ணேஷ் சும்மாவே இருக்க மாட்டார், சரிவாள். அவங்களும் மொட்டை அடிக்கிறவங்களும் நல்லா பொறுமையாக இவர் பண்ண வாழைத்தரத்தெல்லாம் பார்த்து எல்லோரும் ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் வீடியோ. சின்ன கோயில் தான், குலதெய்வம் கோயில். ஆனால் சாமி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதோட சக்தி ரொம்ப பெருசாக, ரொம்ப நம்ம என்ன நினச்சாலும் வேணுனதெல்லாம் இது வரைக்கும் எல்லாமே நடக்கும். அது மாதிரி வந்து இங்கே இருக்குது கோயில். எங்கே இருக்குது அப்படின்னா கோடியநல்லூர்னு சொல்லிட்டு திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்குது. அங்கே காளியம்மன். குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் தனி திறமைப்பா வேணும். அதுக்கப்புறம் சேட்டைகள்லாம் எப்படி ஆடிக்கிட்டு இங்கே ஆடிக்கிட்டு எவ்வளோ ஒரு பொறுமையாக உட்காந்து அடிச்சு விட்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக அடுத்தது மொட்டையை அடித்து முடிச்சுட்டு எத்தனை சாக்லேட் உள்ளார போயிட்டு வரணும். சிரிப்பு பாருங்க மொட்டைக்கு, செம்ம சிரிப்பு, செம்ம ஜாலியா இருந்தான். காது போறாங்க. ஆமா
அப்பா ஒரு வழியா மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு வர்ணேஸுக்கு. இன்னும் கொஞ்சோண்டு ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு அவரே பார்க்கறதுல அவருக்கு வந்து இப்போ பார்க்க மாட்டார். வீட்டுக்கு வந்து கண்ணாடியை தான் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு மொட்டை அடிச்சு முடிச்சாச்சா, அவருக்கு இப்போ மைண்ட் ஃபுல்லாக சாக்லேட்டில் தான் இருக்கும். அதான் சாக்கு வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ராஜாங்கம் இன்னைக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதில் தான் அவர் மைண்டு யோசிக்கும். இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க, நான் சாக்லேட் சாப்பிட்றேன், எனக்கு அதான் முக்கியம் அப்படிங்கிற மாரி அவர் இருப்பான். உங்க வீட்டு குழந்தைங்கலாம் எவ்வளவு குறும்புத்தனம் பண்ணுவாங்க. பிள்ளைங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. செம்ம குறும்பு. எல்லா பிள்ளைங்களும் எவ்வளவு பிள்ளைங்க. அவர் வெளியே மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து குளிக்கலான்னு போனா அங்க குளிக்கிறதுக்கு வந்து பைப்பு இதெல்லாம் கிடையாது. இது குளம், அதாவது கேணின்னு சொல்லுவோம்ல, அந்த கேணிலேருந்து தண்ணி எடுத்து குளிக்கலான்னு பார்த்தா தண்ணி அவருக்கு செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நடந்து அப்படியே கேணி எங்கே இருக்குன்னு பார்த்து கேணி பக்கம் போயிட்டு அப்படியே தண்ணியை எடுத்து ஊற்றி குளிக்கலான்னு பார்த்தா செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. அவருக்கு தான் தண்ணியில் குளிக்கிறதுலாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போய் நல்லா குளிச்சுட்டு அப்புறமா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு குளிக்கிறது ரெடியாகி நிற்கிறாங்க வர்ணேஸு. அப்படியே எங்கே இருக்குன்னு அப்படியே நடந்து போகிறாரு. அதெல்லாம் செம்ம ஜாலியாக போவோம். அப்பா தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா பச்சை பிள்ளைங்கள சேஃபாக நம்ம கூட்டிகிட்டு போகணும்ல. கேணி ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே கேணிலேருந்து தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லைடா தம்பி நீ சேட்டை பண்ணாத நமக்கு கேணியெல்லாம் வந்து இது பண்ணி பழக்கம் இல்லையா. அப்படியே எடுத்து பார்த்தா செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி நம்ம குலதெய்வம் கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குறும்பே கொடுத்தா மொட்டை அடிச்சிருக்கலாம். தாய்மாமா வீட்டில் எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் போடணுமா, அப்படியே எடுத்து போட்டு விட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி மைனர் கணக்காக நின்னாரு. அப்புறம் அந்த மாலையை போட்டு விட்டோன்னு தான் செம ரகலை. மாலை போடுறதுக்கு தான் அப்போ தான் ஆரம்பித்தார் சேட்டையெல்லாம். மாலை போடுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் செம்ம ஜாலியாக கும்பிட்டுட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. மாலை போட்டோன்னே தான் சேட்டையை ஆரம்பித்தார். அப்புறம் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைப்போம்ல, அந்த பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சுட்டு அந்த அதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதெல்லாம் வந்து இலையில எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் பண்ணிட்டு எங்கள் அம்மா எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு தாய்மாமா மடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அவன் நிப்பாட்டவே இல்லை அழுகையே. என்னென்னமோ சொல்லி அவங்க அப்பாவும் சமாளிக்க பார்க்குறாங்க, நடக்கலை.
அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம்னா அதை அப்படியே பிக்கப் பண்ணிடுவான். ஏற்கனவே எறும்பு கடிக்கிற மாதிரி தான்டா இருக்கும்னா அந்த காது குத்துறது அவன் பெருசாகவே நினச்சிக்கல. அவனுக்கு இப்போ பிரச்சனையே அந்த பூ தான். அதுதான் அவனுக்கு பிடிக்கல. பாட்டில்ல தண்ணி குடிச்சா கொஞ்சம் தண்ணி குடிப்பா. அழுவாதான் தண்ணி குடிச்சா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. சத்தம் முடியல வந்து வலிக்குமா? சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு பத்தரன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக காது குத்துவாங்க. என்னதான் நம்ம இப்போ வந்து டெக்னாலஜி நல்ல இதாக வளர்ந்துருந்தாலும் அப்படியே வச்சு ப்ரெஷ் பண்ணி எடுத்தால் காது குத்திடுறாங்க. நம்ம அந்த காலம் முதப்படி அப்படியே நம்ம பழைய காலம் முதப்படி அவங்க வச்சு குத்துறது டக்குன்னு குத்திட்டாங்க. நான் ஒன்றும் ரொம்ப இது பண்ணலை. ஆமாம், அதுக்கெல்லாம் அவன் அழுவவே இல்லை. அவன் தான் என்கிட்ட சொன்னான். எல்லாத்தையும் இப்போ காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான், எனக்கு பூ ஏம்மா பிடிச்சிங்க, எனக்கு பிடிக்காதே, காது குத்துனதெல்லாம் வலிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விளாண்டுட்டு எல்லாரோடையும் பேசிக்கிட்டு செமையாக கலாய்ச்சிக்கிட்டு அன்றைக்கி அவனுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவருக்கு அங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கிடந்தான். கொள்ளையில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு காது குத்திட்டாங்க. அவ்வளோதான், ஒரு காது குத்தியாச்சு. தோட பார்க்குறான். அவங்க அப்பா தோட காட்டவும் தோட பார்க்குறான். இப்போ இந்த சைடு காது குத்துறது திரும்பினா திரும்ப மாட்டேன்ட்டான். அப்புறம் வல்லு கட்டி அப்படியே திருப்பி அப்படியே குத்து வைக்கிறது. அவன் பீம்பு பிடிச்சதான். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சைடு திரும்பினானா வேணுமே இந்த சைடு திரும்புவான். ஏன்னா அவன் சொன்னதை நம்ம கேட்கலையாம். அப்படி அந்த மாதிரி பண்ணுவான் அவன். இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் செம விவரமாக இருக்குது. நமக்கெல்லாம் 5 வயசாகியும் ஒரு விவரமும் இல்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 2 வயசு 3 வயசுக்குள்ளே எல்லா விவரமும் தெரியுது. எல்லாமே சொல்லுதுங்க. இன்னொரு காது குத்திட்டாங்க அண்ணன். அந்த குத்துனதுக்கெல்லாம் அவன் பெருசாக ரியாக்ஷன் காட்டவே மாட்டான். அவன் அழுகுறபடியே அழுதுகிட்டு தான் இருப்பான். அவன் வீம்பு பிடிச்சி அழுவான். சமாதானம் ஆகவே மாட்டான். அழுவ ஆரம்பித்தானா அவனுக்கு தேவை அதை எப்போ கழட்டி வைக்கிறோமோ அப்போ தான். அது வரைக்கும் அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு கிடப்பான். நினச்சி அழுவான். அவ்வளோதான், வெற்றிகரமாக வந்து காது குத்தி முடிச்சாச்சு. ஆம்பளை பிள்ளைங்கன்னா வந்து இப்போ ஃபங்க்ஷன்னா அதுங்களுக்கு காது குத்துறது தான். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு கல்யாணம் தான். அதுக்கு இடையில அவங்களுக்குலாம் ஒன்றும் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்கன்னா இடையில நிறைய ஃபங்க்ஷன் வரும். கோயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாமி ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப அருள் வாய்ந்த சாமி. அழகாக இருக்கும் தோப்பே. நிறைய நம்ம இந்த கஜா புயல் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் கோயிலெலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ மாலையை கழிச்சோன்னே ஃப்ரீ ஆகிட்டார் வர்ணேஷ். அவ்வளோதான். அதையும் பூ பின்னாடி கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு பின்னாடி போட்டு அவனுக்கு தெரியாமல் போட்டு வச்சிருந்தான். அதை பார்த்துட்டா அந்த பூவை கழுட்டுன்னு சேட்டை பண்ணிட்டு அவ்வளோதான், ரிலாக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் அவங்க அண்ணனோட விளாண்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு மைனரு வெட்டி கட்டி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தார் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.